பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வரக்கூடிய மார்ச் மாதம் 27ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமான் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுறேன். பயல் நம்பர் 1 கிரீன் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 2 எல்லோ கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 3 பர்பிள் கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி நல்ல பிரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான மைண்ட் செட்ல சிவனை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிறிஸ்டலுக்குமான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க உங்க மெசேஜை பார்த்துட்டு ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பயல் நம்பர் 1 உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, 2 மெசேஜ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதற்காகவும் பயப்படாதீங்க. அந்த பயம், பதட்டம் இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளாதீங்க. பய உணர்வோடே இருக்கிறது, ஏதாவது ஒரு படபடப்பா இருக்கிறது, சின்ன பிரச்சனைனா கூட அதை பார்த்து பெருசா ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அதை ஃபேஸ் பண்ணாம கூட ஓடிடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணவே கூடாது. அப்படி உங்களுக்கு பயம், பதட்டம் அதெல்லாம் எப்பெல்லாம் வருதோ அப்போ நீங்க கால பைரவரை வழிபடணும். பைரவர் வழிபாடு செய்யணும். வாரம் வாரம் பைரவர் பூஜை செய்யறது, பைரவர் வழிபாடு செய்யறது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு கொடுக்கும். அந்த பய உணர்வுல இருந்து முழுமையா வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். உங்களுக்குள்ள அந்த ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது ஒரு மெசேஜ். இன்னொரு மெசேஜ் எல்லார்கிட்டயும் பொலைட்டா இருங்க. கத்துறது, கூச்சல் போடுறது, இல்ல அக்ரெசிவா பேசுறது இந்த மாதிரி இல்லாம அந்த பயத்தினால கூட நீங்க கத்தி பேசுவீங்க. ஒரு கோவத்தை காட்டுவீங்க. அப்படி இல்லாம பொலைட்டாவே இருங்க. அதாவது நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, கோபத்தை நம்ம காட்டினா நம்மளுக்கு பயம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அது கிடையாது. நீங்க பொலைட்டா இருக்கிறீங்க எல்லா ஜீவன்கள்கிட்டயும். ஒரு தாழ்மையா நடந்துக்கிறீங்க, ஒரு பொலைட்டா இருக்கிறீங்க அப்படின்ற போது அது மிகப்பெரிய ஒரு தைரிய மனப்பான்மை. நீங்க அந்த அளவுக்கு தைரியமான ஒரு நபரா இருக்கும் போதுதான் எல்லார்கிட்டையும், எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் நீங்க பொலைட்டா தாழ்மையோட உங்களால செயல்பட முடியும். அந்த ஒரு விஷயத்த எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல அது இருக்கணும். பொலைட்டா பேசணும். கோபத்தை காட்டுறத காட்டிலும் பொலைட் மேனரா நீங்க பேசுனீங்கன்னா அதுவே உங்க சைடு என்னன்றது, அவங்க சைடு தப்பு என்னன்றது சுட்டி காட்டுற விதமாவும் அமைஞ்சிரும். இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது உங்களுக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும். அதனால இந்த பயம், பதட்டம், கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க விடணும். பொலைட்டா எல்லாருக்கிட்டையும் பேசணும். அது போகிறதுக்கு உங்களுக்கு பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. பயல் நம்பர் 1 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பயல் நம்பர் 2 உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க முதல்ல சரியான பாதையை சூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன்னா இப்போ நீங்க ஒரு பிரச்சனையில அவதிப்படுறீங்க, ஒரு கஷ்ட காலத்துல இருக்கீங்க, ஒரு கஷ்டம் துயரத்துல அவதிப்படுறீங்கன்னா அது உங்க கர்மாவாலதான், நீங்க செஞ்ச வினைகளாலதான். நீங்க அப்படி என்ன வினைய செய்யறதுக்கு எது உங்களுக்கு வழி நடத்திருக்கோம்னா நீங்க சூஸ் பண்ண பாதையே அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்புல நீங்க சரியான பாதையை சூஸ் பண்ணுங்க. நீங்க சரியான பாதையை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த கர்மாவினுடைய அந்த தாக்கம் உங்களுக்கு படிப்படியா உங்களோட வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு நன்மையே நடக்கும். அதற்கு நீங்க சிவபெருமான உறுதுணையா கூப்பிடுங்க, நிச்சயமா வருவாரு. ஆனா இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த ஒரு கஷ்டகாலம் எல்லாமே அது உங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதனுடைய பிரதிபலனாதான் உங்களுக்கு இந்த கஷ்டமான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க ஏற்படுத்திட்டதுதான், நீங்க சூஸ் பண்ண பாதை தான் அது உங்களுக்கு இந்த ஒரு விளைவை கொடுத்துருக்கு. இனிமேலாவது அதை செய்யாதீங்க, அதை கரெக்டா இருங்க.
சரியான பாதையை சூஸ் பண்ணுங்க. அதற்கு சிவபெருமான உறுதுணையா உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள தேடிக்கோங்க. சோ அவங்க காட்டக்கூடிய வழியில நீங்க கரெக்டான பாதையை சூஸ் பண்ணி நீங்க போகணும். சோ இந்த கர்மா எல்லாமே அந்த கர்மாவினுடைய விளைவு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா படிப்படியா உங்களுடைய வாழ்நாள்ல குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க பாஸ்ட்ல என்ன மாதிரியான செயல்கள் வந்து செஞ்சிருந்தாலும் இப்ப பிரசன்ட்ல அந்த கர்மாவினுடைய விளைவுகள் நிச்சயமா குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க சரியான பாதையை தேர்வு செஞ்சீங்கன்னா அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. சோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ சோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சோ பயல் நம்பர் 3 உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றாரு. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களாலையும் இல்ல உங்களாலையும் ஏதோ ஒரு தாக்கம் இருக்கு, ஏதோ ஒரு இமோஷனல் ரீதியான ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இமோஷன்ஸை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும். சோ அந்த ஒரு பிரச்சனை உங்களை ரொம்பவும் வந்து பாதிக்க போறது இல்ல. எப்பெல்லாம் நீங்க பிரச்சனையில மாற்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய உணர்வுகள் தான் அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சோ உங்களுடைய இமோஷன்ஸ் நீங்க கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஒரு பெரிய அளவிலான ஒரு பூகம்பமே கிளம்பினாலும் சோ சிவபெருமான் அதுல உங்களை மட்டும் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாரு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு அதை ரியாக்ட் பண்ணாம ஒரு கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்றது. சோ இன்னும் நீங்க ஒரு வித மனக்கலக்கம் ஏதோ ஒரு விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, மனதளவுல அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு டெய்லியும் ருத்ராட்ச மந்திரம் வந்து நீங்க சொல்லணும். ருத்ராட்ச மாலை அணிவிக்கணும், ருத்ராட்ச மந்திரங்களை சொல்லணும். தியானத்தின் மூலியமா கூட நீங்க ருத்ராட்ச மந்திரங்களை வந்து ஜபிக்கணும் டெய்லியும் அந்த ருத்ராட்ச மாலையை வச்சு. சோ இதை செய்யும் போது கூட உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இமோஷன்ஸையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கான மெசேஜா வருது. சோ மேலும் உங்களுக்கான அந்த ருத்ராட்ச மந்த்ராவா ஒரு மந்த்ராவை வந்து இங்க உங்களுக்கு சிவபெருமான் சொல்ல இருக்கிறாரு. சோ ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. சோ இந்த மந்திரத்தை நீங்க டெய்லி ஒரு ருத்ராட்ச மாலை வாங்கி வச்சு நீங்க ஜபிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய இமோஷன்ஸை நீங்க கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்லயும் நீங்க மாட்டாம நீங்க அழகா உங்க லைஃபை வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். சிவபெருமான் உங்களுக்கு முழு பிளெஸிங்கை கொடுப்பாரு அப்படின்றதுதான் அவரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. சோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. சோ நேயர்களே இன்னைக்கு வந்து நம்ம பிரதோஷ தினத்துக்கான சிவபெருமான் மெசேஜ் வந்து ஒரு பயலுக்கும் நம்ம பார்த்தோம். சோ உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மெசேஜ் ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.